மதுரை ஆரப்பாளையத்தில் 30 பயணிகளுடன் சென்ற அரசு பேருந்து சென்டர் மீடியன் மீது மோதி சாலையில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளான சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. செய்தியாளர் ராஜ்குமார் இணைப்பில் இருக்கிறார். ராஜ்குமார், வணக்கம். கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. மதுரை ஆரப்பாளையத்தில் அரசு பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளான சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்துகிறது. போதிய வெளிச்சம் இல்லாததே இந்த விபத்துக்கு காரணம் என ஒரு புகாரும் வந்திருக்கிறது. கோயம்புத்தூர் சிங்காநல்லூர் பேருந்து நிலையத்திலிருந்து நேற்று மாலை ராமநாதபுரம் நோக்கி 30 பேருடன் அரசு பேருந்து ஒன்று புறப்பட்டது. அதை ஓட்டுநர் லட்சுமணன் ஓட்டி இருந்தபோது இந்த பேருந்தானது ஆரப்பாளையம் அருகே வந்தபோது அங்கு சாலையில் சென்டர் மீடியனில் மோதி எதிர்பாராதமாக விபத்துக்குள்ளானது. அது தொடர்ச்சியாக கட்டுப்பாட்டை இழந்து பேருந்து சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் 16க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து அவர்களை உடனடியாக மீட்டு அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தற்போது அந்த பேருந்து கவிழ்ந்திருக்கக்கூடிய காட்சிகள் அப்பகுதியில் வைக்கப்பட்ட சிசிடிவி கேமராவில் பதிவாகி வெளியாகியுள்ளது. போதிய வெளிச்சம் இல்லாததே இந்த விபத்துக்கு காரணம் எனவும் அங்கு தொடர்ச்சியாக மாநகராட்சி விலங்குகள் அமைக்க வேண்டும் எனவும் அந்த பகுதி மக்கள் கோரிக்கை ஒன்றும் வைத்துள்ளனர்.